ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒன்று தான். ஸோ அலைடு ஹெல்த் சயின்ஸோடைய அட்மிஷனுங்கிறது போயிட்டுருக்கு. அதில் நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா டிப்ளமோவில் அலைடு ஹெல்த் சயின்ஸ்னாலே என்னங்கிறது தெரியலை. ஸோ டிப்ளமோ இன் அலைடு ஹெல்த் சயின்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் டிப்ளமோவில் என்னென்ன அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டிப்ளமோ இன் அலைட் ஹெல்த் சயின்சஸ். ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 இயர் ப்ரோக்ராம் தான். யூஜியை பொறுத்த வரைக்கும் 4 இயர் வரும், இன்க்ளூடிங் இன்டர்ன்ஷிப்போட சேர்த்து. அதே டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் தான் வரும். இதில் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங் இது எல்லாமே டாக்டர் சப்போர்ட் மூலயமா ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேஷண்ட் கேர் அதாவது நர்சஸில் எப்படி பேஷண்ட் கேர் பண்ணுறது, டயக்னோசிஸ் பண்ணுறது, ட்ரீட்மெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இந்த கோர்ஸில். இதை தான் பார்த்தீங்கன்னா பொதுவாக டிப்ளமோவோட இன்ட்ரோ. ஸோ டிப்ளமோ கோர்சஸ்லாம் என்னென்ன இருக்குது, அதுவும் அலைட் ஹெல்த் சயின்சஸில் என்னென்ன பாப்புலரான டிப்ளமோ கோர்சஸ் இருக்குங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி. இதோட டியூரேஷன் 2 இயர்ஸ் தான் வருது. அடுத்து இருக்கிற கோர்ஸ் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி. இதுக்கான டியூரேஷன் 2 இயர்ஸ் வருதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிஓடிடி. ஸோ இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் வருது. அண்ட் தென் ஃபோர்த்தாக பார்க்க போகிறது டிப்ளமோ இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி. இதுக்கான டியூரேஷனும் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் தான் வருது. அடுத்ததாக பார்க்க போகிறது டிப்ளமோ இன் கார்டியாக் கேர் டெக்னாலஜி. இதுக்கான டியூரேஷன் 2 இயர்ஸ் வருதுங்க. சிக்ஸ்த்தாக பார்க்கக்கூடியது டிப்ளமோ இன் ஃபிசியோதெரப்பி. இதுக்கான டியூரேஷன் 2 to 3 இயர்ஸ் வருது. அண்ட் செவன்த்தாக பார்க்க போகிறது டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி. இதுக்கான டியூரேஷன் 2 இயர்ஸ் வருது. எயித்தாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் அனஸ்தீஷியா டெக்னாலஜி. இதுக்கான டியூரேஷன் 2 இயர்ஸ் வருது. ஸோ இந்த டிப்ளமோ கோர்ஸ் நம்ம எடுக்கிறோம். அதுக்கு சில பேர்த்துக்கு என்ன எலிஜிபிலிட்டினே தெரியல, என்ன படிச்சிருக்கணும் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் தெரியலை. அதனால் இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th முடிச்சிருந்துருக்கலாம் அல்லது 12th முடிச்சிருக்கலாம். பெட்டர் நீங்கள் 10th முடிச்சிருந்தீங்கன்னா மட்டும் இந்த டிப்ளமோ கோர்ஸ் முடிங்க. ஏன்னா அடுத்து 11th 12th உங்களுக்கு படிக்க விருப்பம் இல்லை, நான் டேரெக்டாக டிப்ளமோ கோர்ஸ் ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த டிப்ளமோ கோர்ஸ் எடுங்க. 12th முடிச்சிங்கன்னா நீங்கள் யூஜியை ப்ரிஃபர் பண்ணுறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இது 3 இயர்ஸ் கோர்ஸு, இது 4 இயர்ஸ் கோர்ஸ், இது 4 வருஷம் படிக்கணும், இது 3 வருஷம் படித்தா போதும் அப்படிலாம் நினைக்க வேணாம். நீங்கள் 10th முடிச்சிருந்தீங்கன்னா மட்டும் இந்த டிப்ளமோ கோர்ஸ் எடுங்க. 12th முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் யூஜியை ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். அண்ட் மஸ்ட்டு உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இந்த கோர்சஸில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கணும். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கூட. ஓகேங்களா? மினிமம் நீங்கள் 45 to 50% மார்க் நீங்கள் எடுத்துருந்துருக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி. ஓகே, இப்போ நான் இதெல்லாம் படித்து முடிச்சிட்டேன். இது படித்து முடிச்சுட்டு நான் எதில் போய் நான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதும் நிறைய பேர்த்துக்கு தெரியறது இல்லை. நம்ம படித்தோமா இருந்தோமா அப்படியே நீங்கள் இருக்கீங்க. ஸோ என்ன மாதிரியான கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், கிளினிக்ஸு, சின்ன சின்ன கிளினிக்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. அந்த மாதிரி கிளினிக்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லேப்ஸ், டயக்னோஸ்டிக் லேப்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ரிசர்ச் சென்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ஃபிசியோதெரப்பி சென்டரில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்புறம் ப்ரைவேட் மெடிக்கல் ப்ராக்டிசஸ் கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே, இவ்வளோ நான் படித்து முடிச்சுட்டேன், ஜாப் சேர்ந்துட்டேன், எனக்கான சேலரிங்கிறது எவ்வளோ வரும்? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் சேலரி. ஸ்டார்டிங்கில் நீங்கள் சேலரி எதிர்பார்க்கவே முடியாது. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் சேலரிங்கிறதையும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆவரேஜான சேலரி இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லலாம்னா ஒரு 15,000 இருந்து 30,000 வரைக்கும் மந்த்லி கிடைக்கும். அதுவுமே நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான். ஹாஸ்பிட்டல்ஸு, கிளினிக்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா அந்த சேலரிங்கிறதையும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக நல்லாவே ஏர்ன் பண்ணலாங்க. ஸோ இந்த வீடியோவில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஓவராலாக டிப்ளமோ கோர்சஸில், அதாவது அலைட் ஹெல்த் சயின்ஸில் டிப்ளமோ பற்றி எல்லாமே பார்த்துட்டோம். அப்கமிங் வீடியோஸில் நம்மளோட ஒவ்வொரு கோர்சஸ் பற்றியும் தனித்தனியாக பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட டவுட்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.